உங்கள் ஃபோனில் உள்ள இந்த YT ஸ்டுடியோவை வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம பார்க்க போகிற இந்த 2 செட்டிங்ஸாலே நம்மளுடைய வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான ஆப்ஷனை வந்து யூடியூபே நம்மளுக்கு கொடுத்துக்குது. அதாவது நீங்கள் போடுற வீடியோஸை வந்து யாருக்கிட்ட கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு காமிக்கணும் என்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். அது கூட வந்து ஃபார் யூன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்து உங்கள் வீடியோ எடுத்துன்னு போயிட்டு காமிக்கிறதுக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா திருப்பி சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிட்டுக்கிறீங்க, சப்ஸ்கிரைப்னு சொல்லும் போது அன்சப்ஸ்கிரைப் ஆகுது. அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லைக்கு கமெண்ட் கீழே கமெண்டில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா YT ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. வாங்க அந்த 2 செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு அற்புதமான செட்டிங்ஸை பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இது மாதிரி நம்ம YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களா, இந்த இடத்துல ஒரு லோகோ மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். இந்த லோகோ மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாதாரண ஒரு செட்டிங்கை பார்த்துடலாம். சாதாரண செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணுறோம். செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இது மேலே கிளிக் பண்ணி இந்த இடத்துல கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த கமெண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இதனால் எல்லா கமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வரும். முடிஞ்ச அளவு வந்து எல்லா கமெண்ட்டையும் பார்த்து ரிப்ளை பண்ண பழகிங்க. இதனால் யூடியூப் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய வீடியோவை வந்து புஷ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குன்றது. அதனால் முடிஞ்ச அளவு எல்லா கமெண்ட்ஸுக்கும் ஆட்டாவது கொடுக்க பழகிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாத்தையும் வந்து இருக்குது ஆனில் இருக்குதான்னு பார்த்துங்க. இதெல்லாம் ஆனில் இருக்குதான்னு பார்த்துங்க. ஆஃபில் இருந்து ஆன் பண்ணிங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கரன்சி வந்து ஒன்றும் இல்லை. இது வந்து உங்களுக்கு காசு வந்துருச்சுன்னா US டாலரில் காமிக்கணுமா இல்லாட்டா வந்து இந்தியன் ருபீஸில் காமிக்கணுமான்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் வேணால் இந்தியன் ருபீஸை வந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல INR செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு இங்கே பர்மிஷனு அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு பிளாக் தீம் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே தீம் வந்து மாற்றிக்கலாம். டார்க் தீம்னா இது மாதிரி டார்க்காக மாறிடும். ஒயிட் தீம்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஒயிட்டாக வச்சுக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், விட்டுறலாம். இப்போ முக்கியமான செட்டிங்ஸுக்கு உள்ளே போகலாம். நம்ம இப்போ பேக் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்களா, ஒரு பென்சில் சிம்பிள் தருது. இந்த பென்சில் சிம்பிள் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே தான் நம்மளுடைய முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. முதல் வந்து ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு மைண்டில் இருக்கிற மாதிரி ஈஸியான ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம சேனல் பேரையே வந்து @ கொடுத்துக்கிறேன். இது வந்து @ போட்டு யாரும் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கு கீழே வந்து லிங்க்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய இமெயில் ஐடி, பிஸ்னஸ் இமெயில் ஐடி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் இது மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கையும் வந்து இங்கே கொடுத்துங்க. எப்படின்னா இந்த பென்சில் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து டைட்டில் இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து இதுமாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு டன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இதனால் உங்களுடைய ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துன்னு வரலாம். வேறு ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்களை இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம். இப்போ யூடியூப் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா இந்த செட்டிங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இதையும் வந்து முயற்சி பண்ணிக்கங்க. அதோட முக்கியமான செட்டிங் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஹோம் டேப்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2 செட்டிங் இருக்குது பாருங்கள். இந்த 2 செட்டிங் ஆன் பண்ணிங்க. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஹோம் டேப்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆன் பண்ணுறதால என்ன விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போ இங்கே கொடுத்துறாங்க பாருங்கள், ஷோ யுவர் சேனல் ஹோம் டேப் டு ஹைலைட்டட் இன் ஷோகேஸ். இப்போ உங்களோட சேனல் ஹோம் பேஜில் வந்து ஒரு மாதிரி ஷோகேஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பீங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியலனாலும் நம்ம சேனல் ஹவ் டு கிரியேட் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அங்கே எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். அதில் போயிட்டு உங்களுடைய ஹோம் பேஜில் எப்படி செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் காமிக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து முதல்ல ஹோம் பேஜில் வந்து எல்லா விஷயமும் வந்து காமிக்கும், உங்கள் வீடியோவெல்லாம் காமிக்கும். அவங்க உள்ளே வந்து பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறது. இதான் சொல்கிறாங்க. உங்களுடைய சேனல் ஹோம் பேஜை வந்து மற்றவங்க ஹோம் பேஜில் வந்து காமிக்கும், உங்கள் ஆடியன்ஸ் ஹோம் பேஜில். இதை கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் ஃபார் யூன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபார் யூ வந்து ஆன் பண்ணிங்க. ஏன்னா வந்து யூடியூப்பில் ஃபார் யூன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. அந்த ஃபார் யூ டேபில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை பார்த்துனே இருந்தோம்னா நம்மளுக்கு பிடிச்சமான விஷயமே வந்துன்னு இருக்கும் யூடியூப்பில். அது மாதிரி இப்போ எனக்கு பிடிச்சமான விஷயத்தை நீங்கள் போட்டுனுக்கிறீங்க, ஆனால் நான் ஒரு முறை கூட உங்கள் வீடியோவை பார்க்கல. அது வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷனில் வர ஆரம்பிக்கும் இந்த ஃபார் யூ டேபில். இங்கே பாருங்கள் மோர் செட்டிங் இருக்குது. மோர் செட்டிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் மட்டும் போடுறீங்களா, ஷார்ட்ஸ் மட்டும் போடுறீங்களா, ரெண்டுமே போடுறீங்களா, லைவ் ஸ்ட்ரீம் போடுறீங்களா, எல்லாத்தையும் வந்து பார்த்து ஆன் பண்ணிங்க. இப்போ நீங்கள் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போடுறீங்கன்னா வீடியோவே போடுறதில்ல அப்படின்னா இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி யூடியூப்புக்கும் வந்து தெளிவாக புரிஞ்சிடும் நீங்கள் வந்து வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறீங்கன்னு. இதுமாதிரி செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணுறதால இது பார்த்துக்குங்க. நீங்கள் பெரிய வீடியோவும் போடுறீங்க, சின்ன வீடியோவும் போடுறீங்க, லைவும் போடுறீங்கன்னா எல்லாத்தையும் ஆன் இருக்கட்டும். வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போடுறீங்கன்னா இது 2த்தையும் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இதனால் இன்னும் கொஞ்சம் இன்ஸ் வந்து யூடியூப்புக்கு போவோம். நீங்கள் வெறும் ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டா வந்து பெரிய வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல் கண்டென்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கங்க, ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஏன்னா வந்து இது வந்து ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அப்படின்னா யூடியூப் ரெகுலர்லி அப்டேட்ஸ் த ஃபார் யூ ஆக்ஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கண்டென்ட் கொடுக்குறதுக்கு. அதாவது இப்போ நான் பார்த்துன்னு இருக்கிறேன் பார்த்தீங்களா நிறையா வீடியோ, அதில் ஃபார் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் வீடியோ வர ஆரம்பிச்சிடும் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. அதுமாதிரி யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது எல்லாருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரே வீடியோ நான் ஒரே மாதிரி வீடியோ பார்த்துன்னு இருக்கிறேன்னா
அந்த மாதிரி வீடியோஸ் நீங்களும் போடுறீங்கன்னா உங்கள் வீடியோவை எனக்கு வந்து காமிக்கும். அது மாதிரி ஃபார் யூ டேபிள் வந்து போவோம். இதனால் வியூஸ் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்படி பேக் வந்துட்டு இங்கே அனலைஸ்க்கு போங்க. அனலைஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கண்டென்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கண்டென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கண்டென்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இது மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. இப்போ இங்கே வந்து பாருங்களா, கண்டென்ட் சஜஸ்ட் ஃபார் யூன்னு சொல்லிட்டு காமிக்குது. இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே நிறைய ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும். ஹவ் வியூவர்ஸ் ஃபைண்ட்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கண்டென்ட் சஜஸ்ட் ஃபார் யூன்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு வியூஸ் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி வீடியோஸை வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் பார்த்து இதே மாதிரி டைட்டில் அதுக்கப்புறம் தம்ப்லைன்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வீடியோ போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துங்க, டாபிக் இதுலேருந்தே உங்களுக்கு கிடச்சிடும். யூடியூபே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது இந்த மாதிரி கண்டென்ட்டை. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா போனஸ். இது மாதிரி உங்களுக்கு நிறையா யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி உங்கள் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் ஷேர் பண்ணிங்க. சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா, அந்த டப்பா மேலே போயிட்டு ஏஐ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அது மேலே கிளிக் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.